ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சுதந்திரத்திற்கு பிறகு வெளிநாடுகளில் இருந்து இந்திய கலைப்பொருட்களை அதிக அளவில் மீட்ட இந்திய பிரதமர் யார்? ஏ. ஜவஹர்லால் நேரு, பி. நரேந்திர மோடி, சி. வாஜ்பாய், டி. சரண் சிங். சரியான விடை நரேந்திர மோடி அவர்கள். கலிலியோ பயன்படுத்திய தொலைநோக்கு கருவி தற்போது எந்த நாட்டில் உள்ளது? ஏ. இத்தாலி, பி. இங்கிலாந்து, சி. பிரான்ஸ், டி. அமெரிக்கா. சரியான விடை இத்தாலி. விக்ரமாதித்தன் கதையில் இடம்பெறும் அதிசய சிம்மாசனத்தில் முதல் படியில் உள்ள பதுமையின் பெயர் என்ன? ஏ. சவுந்தரவள்ளி, பி. கோமலவள்ளி, சி. மதனாபிஷேகா, டி. வினோதரஞ்சிதம். சரியான விடை வினோதரஞ்சிதம். கீழ்கண்டவற்றுள் 25,000 பற்களை உடைய உயிரினம் எது? ஏ. முதலை, பி. நத்தை, சி. சுறா, டி. திமிங்கலம். சரியான விடை நத்தை. இருட்டு அறையில் உள்ளதடா உலகம் என்று பாடியவர் யார்? ஏ. பாரதியார், பி. நாமக்கல் கவிஞர், சி. பெரியார், டி. பாரதிதாசன். சரியான விடை பாரதிதாசன் அவர்கள். நம் உடலில் எந்த வைட்டமின் குறைந்தால் இரவு குருட்டுத்தன்மை ஏற்படும்? ஏ. வைட்டமின் கே, பி. வைட்டமின் ஏ, சி. வைட்டமின் பி, டி. வைட்டமின் B12. சரியான விடை வைட்டமின் ஏ. நம்மளோட உடம்புல வைட்டமின் ஏ சத்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளால இரவு நேரத்தில், அதாவது மங்கிய வெளிச்சத்தில் சரியா பார்க்க முடியாது. ஒருவர் தினமும் 9 மணி நேரத்திற்கு மேல் தூங்கினால் என்ன நடக்கும்? ஏ. சர்க்கரை நோய் வரும், பி. இதய நோய் பாதிப்பு, சி. உடல் சிதையும், டி. இவை அனைத்தும். சரியான விடை இவை அனைத்தும். ஒரு மனிதனோட சரியான தூக்கம் அப்படின்றது 8 மணி நேரம் தான். ஆனால் ஒரு சிலர் 9 மணி நேரத்துக்கு மேலே, அதாவது 10 மணி நேரம், 12 மணி நேரம் அந்த மாதிரிலாம் தூங்குவாங்க. அந்த மாதிரிலாம் தூங்குனாங்க அப்படின்னா அவங்களுக்கு சர்க்கரை நோய், இதய நோய் பாதிப்பு, உடல் சிதைவடைகிறது, இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் ஏற்படுறதாக மருத்துவர்கள் எச்சரிக்கிறாங்க. உலக அளவில் தாவர எண்ணெய் வாங்குவதில், அதாவது தாவர எண்ணெய் இறக்குமதியில் முதலிடத்தில் உள்ள நாடு எது? ஏ. இந்தியா, பி. ரஷ்யா, சி. சீனா, டி. சவுதி அரேபியா. சரியான விடை இந்தியா. அதிக நறுமணம் வீசும் மலர்களின் பட்டியலில் முதலிடத்தில் இருப்பது எந்த மலர்? ஏ. லாவெண்டர், பி. மல்லிகை, சி. ரோஜா, டி. அல்லி. சரியான விடை மல்லிகை. சராசரியாக ஆரோக்கியமான ஆண்களால் எவ்வளவு நேரம் வரை தாம்பத்திய உறவில் ஈடுபட முடியும்? ஏ. 5 முதல் 9 நிமிடங்கள், பி. 10 முதல் 14 நிமிடங்கள், சி. 15 முதல் 20 நிமிடங்கள், டி. 25 முதல் 35 நிமிடங்கள். சரியான விடை 15 முதல் 20 நிமிடங்கள். எல்லா ஆண்களாலையும் 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் தாம்பத்திய உறவுல ஈடுபட முடியாது. ஏன்னா உலகத்துல 70% ஆண்கள் விந்து முந்துதல் பிரச்சனையால அவதிப்படுறாங்க. விந்து முந்துதல் பிரச்சனைக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. குறிப்பா மன அழுத்தம், மதுப்பழக்கம், புகைப்பழக்கம், போதை பழக்கம், ஏன் சுய இன்பம், இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. இந்த மாதிரி விந்து முந்துதல் பிரச்சனையால பாதிக்கப்பட்ட ஆண்களால நீண்ட நேரம் தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியாது. அதுவே ஒரு ஆரோக்கியமான ஆணால, அதாவது இந்த மாதிரி எந்த பழக்கமும் இல்லாம, உடல்ல சுகர், பிபி, இந்த மாதிரி எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம, மன அழுத்தம் இல்லாம, சரியான நேரத்துக்கு தூங்கி சரியான நேரத்துக்கு சாப்பிட்டு நல்ல ஹெல்த்தியா இருக்கிற ஒரு ஆணால கண்டிப்பா 15லேருந்து 20 நிமிஷம் தாம்பத்திய உறவுல ஈடுபட முடிகிறதா மருத்துவர்கள் சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி.